ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சரண்யா மாதிரி நானும் என் அப்பன் முருகனோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இவர் சொன்னதான் கேட்குறீங்களாமே. அதான் என் மூலியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்திருக்காரு. என்னை எப்படி இந்த கேன்சர் டிசீஸ்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி உங்கள் எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்றாரு. எப்படி எப்படி கேட்குறீங்களா? என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர் எப்படி பணம் கொடுத்தாருன்னு கேட்குறீங்களா? ஜிபே பண்ணாரா செக் ஆமான்னு கேட்குறீங்களா? கேளுங்க, ஐயன்கிட்டயே கேளுங்க எப்படி கொடுத்தாருன்ட்டு. இன்சூரன்ஸ் மூலியமா நானும் உங்கள மாதிரியே தான் 8 வருஷமாக இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கோம். வேஸ்ட்டாக போகுது, ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி, எனக்கு கேன்சர்னு தெரியறதுக்கு 1 இயர் முன்னாடி க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆனால் ஏதோ ஒரு மைண்டு அப்படி இப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? இவர் தான் என்னை க்ளோஸ் பண்ண விடாமல் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுது, அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம், அதுதான் இப்போ உன்னை காப்பாற்ற போகுது, என் ரூபம் மூலமாக, இன்சூரன்ஸ் மூலமாக உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றிருக்காரு. ஸோ என்ன மாதிரி இன்சூரன்ஸ் கட்டி பணம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்காகவும் தான் ஐயன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் யாரெல்லாம் இன்னும் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கீங்களோ தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்துடுறீங்களா? நான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பிக்கு 3,40,000, எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா 3,10,000 ரூபாய் இன்சூரன்ஸ்லேருந்தே வந்துருச்சு. நான் ஜஸ்ட்டு 30,000 தான் அதுக்கு செலவு பண்ணேன். ஓவரால் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 15 lakhs பக்கம் வந்தது. பட் ஆனால் எனக்கு என் அப்பன் முருகன் 12 lakh பக்கம் அவங்களே கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலயமா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து இப்போ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ப்ரமோஷனுக்காக வரல, எனக்கு அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் இல்லை. என் அப்பன் வந்து உங்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு சொல்கிறாரு. எனக்கு வந்து அவர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலயமா ஹெல்ப் பண்ணார். எனக்கு அதில் வந்து மீதி இன்சூரன்ஸ்ல எல்லாமே கூட என் சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சைடில் கேட்டதுக்கு அதில் அவங்களுக்கு கிடைச்சதை விட எனக்கு வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் 80% 90% வந்து அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் மூலியமாகவே எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என் அப்பன் முருகன் சொன்னால் எல்லாரும் கேட்பீங்கல்ல, எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுக்கணும் நான் அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் எல்லாரும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.